ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இன்றைக்கு மார்கழி 29 திருப்பாவை பாடல், ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 29 பாடி அதற்கான விளக்கங்களை இப்போ நான் கொடுக்க வந்திருக்கேன். வாங்க நம்ம பாடலை பார்க்கலாம். சிற்றம் சிறு காலே வந்து உன்னை செய்வித்து உன் பொற்றாமலை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமைய துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவெள் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உண்டனோடு ஒற்றாமே ஆவோம். உனக்கேயாம் ஆள் செய்வோம். மற்ற நம் காமங்கள் மற்றேலோர் எம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். சரணாகதி அடைந்த பின்பு வருகின்ற வெளிப்பாடு. இந்த பாசுரமும் ஒரு விண்ணப்ப பாசுரமாக தான் ஆண்டாள் வச்சிருக்காங்க இறைவனிடத்துல. இந்த பாசுரம் அப்படி இருந்தாலும் கூட எப்படி சிறப்புடையது என்பதை பாடல் விளக்கங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப விளக்கத்துக்கு வரலாம். இறைவா, வைகரையாகிய ஆதிகாலை பொழுதினிலே நாங்கள் உன்னை சேவித்து வழிபட வந்துவிட்டோம். நாங்கள் எல்லாரும் இப்ப கூட உன்னை பார்த்து வழிபட தான் வந்திருக்கோம். உன்னுடைய பொற்றாமரை திருவடிகளை போற்றுதற்குரியது. எங்கள் கருத்தை நீ இப்பொழுது கேட்க வேண்டும் என்று கூறி அந்த அம்மா விளக்கங்களை சொல்லிட்டு வருது. பசுக்களை எல்லாம் மேய்த்துண்ணும் இடையர் குலத்திலே பிறந்தாலும் கூட நீ தேவலோகத்திலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு, விண்ணிலிருந்து மண்ணுலகத்திற்கு வரும்பொழுது இறைவன் இல்லாத இடம் எங்களுக்கு எதுக்கு, நாங்களும் உங்களோட சேர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கே இந்த இடையர் குலத்திலே பசுக்களாக வடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய நீ, உன்னை தெய்வமாகிய நீ இப்ப என்ன பண்றீங்க, கண்ணனாக வளர்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னோடு சேர்ந்து தேவர்களும் இங்கதான் இருக்காங்க. அப்ப அந்த பசுக்கள் எல்லாம் போற்றுதற்குரியது, தேவர்களுக்கு சமமானது. தேவர்களே இங்க பசுக்களாக பிறந்திருக்கிறார்கள் என்ற தேவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரியவர்கள். அந்த ஆன்மா பசுவாகவும் பதியே அங்கு கண்ணனாகவும் என்று ஊமைத்து கூறலாம். எங்களையும் உன்னோடு சேர்த்து நீ உனக்கு நாங்கள் என்னோட சேர்த்துட்டோம், உன்னோட நாங்கள் சேர்த்துட்டோம். அதனால நாங்கள் உனக்கு கடமைப்பட்டவர்களாக மாறினோம். எங்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடாதே, எங்களையும் சேர்த்துக்கொள் கோவிந்தா. நாங்கள் எல்லாம் பக்தியோடு நோம்பிருந்து அந்த நோம்பின் பயனாக பறையை நாங்கள் உன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டோம். என்றென்றைக்கும் இந்த பிறவியிலும் சரி, இனி வருகின்ற 7 பிறவிகளிலும் சரி, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும், 7 பிறவிகள் சொல்லும்போது 14 பிறவியா 7 பிறவியெல்லாம் கேட்கக்கூடாது. இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த பிறவிகள் தோறும் ஆயர்குல தோற்றலாக உன்னோடு சேர்ந்த வாழ்ந்த வாழ்வு இருக்கு இல்லையா, அதே போன்ற வாழ்வு உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும். அப்பவும் நாங்கள் உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதை விடுத்து எங்களுக்கு வேறு ஆசைகள் கிடையாது. அந்த மாதிரி ஒருவேளை வேறு ஆசைகள் தோன்றுமானால் அதை நீ தான் என்ன பண்ணோம், மாற்றி அமைக்க வேண்டும். ஆசை எல்லாருக்கும் வரும். ஒருத்தன் அழியறதுக்கு காரணமே ஆசைதான். அப்ப அந்த ஆசை என்பது ஒன்று வரும்பொழுது அதை நீயே அழித்து விடு என்று கூறுகின்றார். அந்த மாதிரி அழிச்சிட்டு நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் என ஆண்டாளின் பாடலில் அழகாக முழுவதுமாக இறைவனை சரணாகதி அடைந்ததாக பாடுகின்றார். இப்ப இந்த பாடலுடைய சிறப்பு. இந்த பாடல் மூலயமாக ஆண்டாள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. என்னன்னா, மகாவிஷ்ணுவே கண்ணனாக ஆயர்பாடியில் அவதாரம் செய்கிறாங்க. அப்போ அந்த மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துல
இறைவன் இல்லாத மகாவிஷ்ணு இருக்க வேண்டிய இடம் வந்து இந்த பார்க்கடல். அங்கே இல்லாமல் கடவுள் வந்து இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அங்குள்ள தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அத்தனை பேர் கீழே இறங்கிட்டாங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு பசுக்களாக உருவெடுக்கின்றார்கள். அப்போ அந்த பசுக்களை எல்லாம் மாயற்படையிலே கண்ணன் மேய்கின்றான் என்றால் தேவர்களோடு தான் கண்ணன் இருந்து கொண்டு இருக்கின்றான். அந்த மகாவிஷ்ணு வந்து தேவர்களோடு தான் இந்த பூவுலகத்திலே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆன்மாக்கள் வந்து பசுவாகவும் பதியை கண்ணனாகவும் இங்கே நான் வந்து உருவகம் எடுத்துள்ளது. அப்போ அந்த பசுக்கள் எல்லாமே மதிக்கத்தக்கது தான். அவைகள் எல்லாமே மதிப்பிற்கும் நாம் வந்து வழிபடுவதற்கும் உரியனதான் என்று கூற வேண்டும். உன்னுடைய பொன் போன்ற திருவடிகள் போற்றுதற்குரியது. நாங்கள் இந்த அதிகாலை நேரத்திலே காலையிலேயே உன்னை தொழுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்றால் உன்னிடம் நாங்கள் மன்றாடி ஒரு சில விண்ணப்பங்களை வைப்பதற்காக தான். நாங்கள் நோன்பு நோற்று எங்களுக்கு தேவையான பறையெல்லாம் உன்னிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இருந்தாலும் கூட நாங்கள் வந்து எடுக்கும் அத்தனை பிறவைகளிலும் நீ எங்களோடு கண்டிப்பாக இருக்கணும். ஆயர்குல தோன்றலாக நீ வந்து இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் எங்களுடைய பிறவைகள்லாம் நீ வர வேண்டும். அடிமைகளாக உனக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணணும், சேவகம் செய்ய வேண்டும். எங்களுக்கு அதற்கு நீ அருள் புரிய வேண்டும். நாங்கள் வந்து எங்கள் கண்ணோட்டத்தில் நாங்கள் ஏதாவது மேலே ஆசைப்பட்டோம்னா அந்த ஆசையை நீதான் ஒழித்து எங்களுக்கு அருட்கடாட்சம் தர வேண்டும் என்று இப்பாசுரத்திலே ஆண்டாள் வந்து விண்ணப்பிக்கிறாள். இதன் மூலம் ஆண்டாள் வந்து தன் கணவனாகிய கண்ணனை கைப்பிடிக்கும் முன்பாகவே ஆயர்பாடி பெண்ணாகவே அங்கே மாறிவிட்டாள். இனி எடுக்க போக பிறவிகள் தோறும் என்று கூறும் பொழுது, இந்த பிறவியும் நீ எடுக்க போகிற பிறவியும் சொல்லும் பொழுது நாங்கள் என்று சொல்லும் போது அந்த ஆயர்பாடி பெண்களையும் அங்குள்ள மக்களை எல்லாம் தன்னுடன் சேர்த்து கொள்ளும் பொழுது இப்பொழுது முழுவதுமாகவே ஆண்டாள் ஆயர்பாடி பெண்ணாகவே மாறிவிட்டாள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நாளைக்கு மார்கழி 30வது பாடலை பாடி, திருப்பாவை 30வது பாடலை பாடி அதற்கான விளக்கங்களை சொல்ல வர. நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.